இல்லைப்பா, இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன் மசாலா பொடி ஆர்டர் நிறையா இருக்கா. கேட்டவங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2 பிள்ளைய கேட்டிருக்கு. ஆமாம். சரி, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு காலி ஆயிடுச்சு. நல்லா சேர்த்து அரைச்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ எடுத்துக்கோ. நாட்டு மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் கலந்து போடுவேன். மல்லி எடுத்து வச்சாச்சு. மற்ற எல்லாம் எடை போட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே. நீ என்ன செய்யணும், இந்த ஜாதிக்காவும் இந்த சுக்கையும் மட்டும் இடிச்சு கொடுக்குறேன் எனக்கு. சரி, ஓகே. ஓகேவா? இது 1 by 1 வறுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு மல்லியை போட்டுக்கிடுவோம். இது வந்து நாட்டு மல்லி. நல்லா சுத்தமாக, அதாவது பச்சை பசின்னு இருக்கும் பாரு, அது வந்து கொஞ்சம் சாயம் போட்டா மல்லி. அது வந்து அது வாங்கக்கூடாது. இந்த மாதிரி பொடிசாக கருப்பாக இருக்கணும். அதான் இந்த கலரில் இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு மல்லி. மல்லிக்கு சும்மா எடுக்க இப்படி 2 எடுத்து வாயில் போட்டு பாரு, நல்லா காட்டமாக இருக்கும். காட்டமாக இருக்கும். அப்படி கடிக்கும்போது மல்லி வாசம் வருதா? ஆமாம். அதெல்லாம் நாட்டு மல்லி. இதுதான் நம்மளுடைய கறி குழம்புக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கறி மசாலா, மட்டன் சிக்கன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, இது கறி மசாலா கிடையாது. மட்டன் சிக்கனுக்கு, பிரியாணிக்குன்னு, எல்லாத்துக்கும் போனால் வெஜ் குருமாவுக்கு, வெஜ் பிரியாணிக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சால்னா வைப்பாங்க பாருங்கள், புரோட்டா சால்னா, அதுக்கு நாங்கள் இந்த பொடி தான் போடுவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வேணால் கொஞ்சம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, இங்கே தெரிஞ்சவங்க எல்லாருமே என்கிட்ட ஆர்டர் வாங்குவாங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் எடுத்து இதை அரைச்சி கொடுக்குறதுனால இப்போ ஒரு ஆர்டருக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மட்டன் சிக்கன் மசாலா இதை வச்சு எப்படி குழம்பு வைக்கிற வீடியோவும் நான் வர வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள். வேணால் நீங்கள் நம்பர் தரேன், நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய திருமதி நாச்சியார் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்களாலும், அதில் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்களாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஓகே ஓகே. இப்போ 1 by 1 வறுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மல்லியை நல்லா வறுத்துக்கிறோம்னா, மல்லி வந்து இப்படி எடுத்து இப்படி கையில் உடைச்சோம்னா உடையணும், அந்த அளவுக்கு வறுக்கிறோம் நம்ம. போடுங்க. இதில் தான் சிக்கன் வைக்கிறீங்களா? சிக்கனுக்கு ரெடி. சரியா? தக்காளி பேஸ்ட். தக்காளி பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, அது வாங்குறவங்க எப்படி அதை சமைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம். ஆமாம். அதனால் இப்போ வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன் சிக்கன் மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஆனால் இதுலேயும் நல்லா காரம் இருக்குதா? இதே நல்லா காரமாக நல்லா சூப்பராக வச்சுருக்கோம் நம்ம. இது வந்து கல்யாண வீட்லேயும் சரி, ஹோட்டல்லையும் சரி, இந்த மசாலா தான் செட்டிநாட்டு சமையலுக்கு. இது எல்லாமே காரக்குறிச்சி, மதுரை சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து கறி விருந்து வந்து போடுவாங்க. அதையெல்லாம் மாஸ்டர் வந்து வெளியிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிக்கே பட்டை, கிராம்பு, மிளகாய், மல்லி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி தான் வைப்போம். இப்போ நமக்கு ஆர்டர் வந்தாலும் நம்ம இப்படி தான் மசாலா பொடி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து செய்வோம் நம்மளுடைய மட்டன் ஆர்டருக்கு. இப்போ இதாகட்டும். இதுக்கு தேவை சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சரியா? இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடியில் வந்து கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். நான் சொன்ன மாதிரிக்கே மிளகு, மிளகா தான் அந்த கலருக்கு. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து வதக்கிடுவோம்.
உரப்பு பார்த்துட்டு இதை உரப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே நல்லா காட்டமாகவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கே பொடி நம்ம பொடி எங்கே இருக்குது? அப்புறம் வீட்டுக்கு எடுத்து வச்சதில் ஒரு சம்பளத்தில் ஆமாம், அதை எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வரவா? பேக்கிங் பண்ணுறது தனியாக இருக்குது. வீட்டுக்கு எடுத்து வச்சோம்ல 1 கிலோ, அதை மட்டும் எடுத்துகிட்டு வா. சரிங்க, எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா. நான் வந்து இது 1.25 கிலோ சிக்கன் இருக்குது, அதுக்கு 2 ஸ்பூன் தான் போதும். சரியா? ஓகே. அந்த சாறு வர அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும்னா தேங்காவும் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி கிரேவியாகவும் வந்துடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக செய்ய போகிறோம். இங்கே எடுத்துக்கோ சிக்கனை. எப்படி கலர் மாறிடுச்சு பார்த்தியா? ஏதாச்சும் கலர் பொடி போட்டோமா? ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய மிளகு, நம்மளுடைய பட்டை, கிராம்பு, சிக்கன் ரெடி. இப்போ மசாலா வந்து போட்டதும் நல்லா தங்க மாதிரி தக்கன்னு ஆயிடுச்சா? இந்த உப்பு உரப்பு நல்லா இருக்கான்னு தொட்டு பாரு. உரப்பு வேணும் அப்படின்னா நம்மளுடைய குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் உரப்பு போடலாம். கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து நீங்கள் எந்த காஷ்மீர் பொடியை எந்த கலர் பொடி எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்படியே நல்லா எண்ணெயிலே சூப்பராக இருக்குது மசாலா. எண்ணெயிலே பெரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து பெரட்டலாய் வந்துடும். இல்லை நான் குழம்பாய் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் சோம்பு தேங்காய் 10 முந்திரி 10 பீஸ் போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன். மற்றபடி எதுவும் வேண்டாம். கொஞ்சம் கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், அதுக்காக நான் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரியா? ஓகே. இல்லாட்டி நான் அப்படியே லாஸ்ட்டாக இதில் மிளகு நிறைய சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் போட்டு இறக்கிற கரெக்டாக வேணும்னா மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணும். குழம்பா வேணுன்னா தேங்காய் முந்திரி பாதாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்கள் குழம்பு. நம்ம போட்டுட்டு மட்டன் சிக்கன் மசாலா ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கள் மதுரை ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் உங்களுடைய சமையலும். எந்த ஊரில் இருந்தாலும் மதுரை சாப்பாடு நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடுவோம். 1 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா கொஞ்சம் காரம் நல்லா தூக்கலாக சாப்பிட்றாங்க. அதனால் இது நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு இறக்கணும்னா சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அடுத்து மட்டன் பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து மட்டன் எலும்பு வந்து சூப்புக்கு வேக போட்டிருக்கேன். சூப். அதனால் இப்போ சூப் எடுத்துட்டு எலும்பு மட்டும் மட்டனும் ஈரலும் அப்பா தனியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா அது இது எல்லாம் கலந்து ஒரு குழம்பா வச்சுருக்கோம். சிக்கன் பரட்டல் அண்ட் மட்டன் குழம்பு. ஓகே. மட்டன் வேக போட்டாச்சு, ஈரெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சரியா? மட்டன் சமைக்க சட்டி ரெடி ஆயிடுச்சு. சூப் வச்ச எலும்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேமராமேன் என்ன பண்ணுது? சூப்பை வந்து சூடாக குடிக்கிற பேர் தான் சூப்பு. ஆற்றி குடித்தா அது பேர் சூப்பு இல்லை. இன்னும் சுடுதண்ணியா? அது சூடாக தான் குடிக்கணும், அப்போ தான் உடம்பு நல்லா. சூப்பு தான் சூடாக குடிக்கணும். எது சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு சூப்பு வச்சு சூடாக குடிச்சிடணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லது. இன்றைக்கி வந்து ஈரலும் மட்டனும் ஒன்றா போட்டு குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இது எங்கள் மதுரையோட ஃபேமஸ். ஈரலும் மட்டனு, அப்புறம் பச்சை மச்சா, அப்படி இல்லாட்டி இந்த குட்டி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நான் எதுவும் போடலை. இன்றைக்கி பச்சை மச்சை இன்றைக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் பச்சை மச்சையும் போட்டுட்டு ஈரலும் மட்டனும் போட்டு சூப்பராக ஒரு அது வந்து சத்து இந்த சீசன் டயத்தில் சாப்பிட்டுக்கிறணும். இனி அடுத்த மாதம்லாம் பச்சை மச்சை கிடைக்காது. எப்படி சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ நான்வெஜ் மட்டும் தானே போடுறோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒருக்க வந்து ஒரு நான்வெஜ் பார்க்குறவங்க, அதனால தான் நான்வெஜ் சமைச்சு வீடியோ போடுவாங்க அப்படின்றாங்க.
நம்ம கையில் ஒரு முழு ஆடை கொடுத்தாலும் முழுசாக வெட்டி தலை தனியாக குடல் தனியாக வால் தனியான்னு சமைக்கிறவங்க நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு கல்யாணம் கிடையாது. அன்னை கல்யாணம் வந்துருச்சுல்ல, 10 நாள் அங்கிட்டு அலைஞ்சாச்சு. அலைஞ்சதெல்லாம் முடியாமல் வேற போயிடுச்சு. அதனால் வீடியோ போட முடியல. அதுக்காண்டி நம்ம சமைக்கிறது, நம்ம இப்போ எடுக்கிறது வந்து நம்ம ஆரம்பிக்க போகிற நம்மளுடைய பிஸ்னஸுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோமோ அதை தான், மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறோமோ அதைத்தான் இப்போ வீடியோ எடுக்கிறோம். நம்ம மட்டும் அதை செய்கிறது கிடையாது. இப்போ நான் பார்லர் வச்சுருந்தேன், என்கிட்ட படித்த பிள்ளைங்க இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன், கார்மெண்ட்ஸில் என்கிட்ட தையல் படித்தவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டில் அது நிறைய கற்றுக்கிட்டு நிறையா லேடிஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பேன். நிறைய பேர்த்துக்கு கற்றும் கொடுப்பேன். அதுக்காண்டி காசு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்கேன். மாதத்துக்கு ஒருக்கா தான் மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும்லாம் எங்களுக்கெல்லாம் கணக்கு. கூ முட்டைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, கூ முட்டை உடச்சிட்டோம்னா நாரி போயிடும். இதுங்களுக்கு அறிவே இல்லாத முட்டாள்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது. பெண்கள் வந்து வீட்டில் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் அதை பிரயோஜனப்படுத்துகிற பெண்கள் வந்து பேச மாட்டாங்க. வெட்டியாக உட்காந்து ஃபோனை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொழுது போகிறேன்னு அடுத்த குடும்பத்தை புறணி பேசிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். அதுங்களும் உருப்படாதுங்க, அதுங்க சுற்றி இருக்கவங்களையும் உருப்பட விடாதுங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோன்னு வச்சுக்கோ. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு பொதி அதிகமாக, அழுக்கு துணி அதிகமாக இருந்தாலும் தெரியாதான், நல்ல துணி அது அதிகமாக இருந்தாலும் தெரியாதான். அது வந்து ஓனர் தூக்கி வச்சுட்டாருன்னு சொல்லி எந்த பாதையில் அவர் போட்டு வந்தோமோ அந்த பாதையில் தான் போகும் அப்படின்னு. அது எதுக்கு அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, உன்னோட எதிர்காலமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை உணராத நீ வந்து அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்லாம் போயிடும். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னா, அந்த மண்டைக்குள்ளேயும் அந்த மூளைக்குள்ளேயும் எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அது மாதிரி ஒரு ஸ்டோர் வச்சுக்கிறணும். ஆமாம், ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கிறணும். நான் அடுத்து இந்த கட்டத்துக்கு போகணும், அடுத்து இது. அப்போ நான் மட்டும் போகும்போது இருக்கவங்களாம் அடித்து தள்ளிட்டு போகக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சு அவங்களையும் கூட கூட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தால் கடவுள் என்னைக்கு உதவியாக இருப்பார். ஏன்னா தானே வாசலில் உட்காந்து நாய் குலைக்குதுன்னு என்ன செய்ய முடியும் நம்ம? அதனால் நமக்கு வந்து மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க டைம் இல்லை. இப்போ நம்மளுடைய ஹோட்டலில் நம்ம மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், நம்ம மசாலா பொடி வந்து மக்களுக்கு எப்படி வாங்கணும், இப்போ எல்லோரும் வாங்கினோம், நம்ம சர்ச்சில் வாங்கினவங்க, நம்மளுடைய பார்லர்லாம் நம்ம சுற்றி நம்ம ஏரியாவில் இருக்கவங்களாம் வாங்குறாங்க, அக்கரைகாப்பில் இருக்கவங்க போகிறோம். சாப்பிட்டவங்க 50 பேர்த்துக்கு விருந்துனாலும் நம்ம அசால்ட்டாக சமைக்கிறவங்க நம்ம அப்படின்றப்ப நமக்கு வந்து தேவையே இல்லை. அது சொல்கிறதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி பார்த்து நாயை தூக்கி போட்டு ஓடியாந்தவன் நான். இந்த நாயெல்லாம் குறைக்கிறதுக்கெலாம் கவலைப்பட மாட்டேன். இதை கேட்குற எல்லா சகோதரியும் சொல்லிவிட்டு, யார் ஏதாச்சும் குறை பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னா அதை வந்து என்ன செய்யணும், ஒரு டக்குன்னு நடந்து போகும்போது காலில் ஒரு செருப்பு பிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வோம், தூக்கி போட்டு அடுத்து போய்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். பிஞ்ச செருப்பை மாட்டிக்கிட்டே தெரியுங்கன்னா இப்போ நம்ம தான் விழுகுமே தவிர செருப்பு கொண்டாகாது. ஏன்னா அது பிஞ்ச செருப்புக்கு சமம். அப்படி தான் பேசணும். கறி வேணாலும் நான் வாங்குவோம், நைட்டு மத்தியானம் பகல் அப்போல்லாம் பார்க்க மாட்டோம். அப்பா எப்போ டைம் வர்றப்பெல்லாம் அங்கிட்டு வாங்கிட்டு தான் வராது. இங்கே டவுனில் சிம்மக்கல்ல இருந்தோம், நினச்ச நேரம் போய் வாங்கினா இப்போ அவுட்டரில் இருக்கும். அதனால் அவர் வரும்போது கையில் வரும்போது வாங்கிட்டு வந்துடுவார். ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட மாட்டோம். நண்டு வந்தாலும் சரி, மீன் வந்தாலும் சரி, உடனே வறுக்கிறோம், உடனே கழுவுறோம், உடனே சமைக்கிறோம், உடனே சாப்பிட்ற கேஸு நம்ம. ஸோ எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறோமோ அதை மட்டும் தான் இப்போ தயார் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக வாங்க. உங்களை ஆசீர்வாதமே எங்களுக்கு வேணும். தேங்காய் கொஞ்சம் ஏன் மட்டனுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ இதிலே வந்து ஈரல் போட்டுட்டோம், கறி வச்சுருக்க ஈரல்.
ஈரல் மட்டன் ஒன்றாப்பட்ட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈரல் மட்டனு இதோட சேர்த்து. ஆமாங்க, ஹோட்டல்ல எல்லாம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நல்லா பெருசாகவே இருக்கும். அப்படியே போட்டாச்சு. ஈரல் வந்து இதுலேயே வெந்துடும். மட்டன் மட்டும் குக்கரில் வேக வச்சுருக்கு. ஏன்னா வந்து மட்டன் வந்து வேகும், ஈரல் வந்து அதிக நேரம் இருந்தால் அது அப்புறம் மாதிரி ஆகிடும். அதனால் அதிகம் வேகக்கூடாது. ஓ சரியா? இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதக்கணும், லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயத்தோடு சேர்த்து ஈரல் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் அதோட சேர்த்து மொத்தமாக போட்டாச்சு. தக்காளி பேஸ்ட் ஊற்றணுமா? 3 பேர் மஞ்சள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வாசமாக இருக்கா? சூப்பர் வாசமாக. இது வாழை நல்லா கறி ஒரு 4 விசில் வர ஆஃப் பண்ணிக்கிறேன். சேர்க்குறேன். கரெக்டாக நம்ம வீட்டில் அரைச்சா ஃபஸ்ட்டு வந்து இப்போ மட்டன் பொடி சேர்க்க வேணாம். இப்போ குழம்பு பொடி ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு பொடி. இது வந்து மிளகாய், மல்லி, சீரகம் எல்லாம் போட்டு நம்மளே வீட்டிலே அரைக்கிற குழம்பு பொடி. சரியா? மேலே தெரிச்சிருச்சா? சிம்லே இருக்கணுமா? ஆமாம், ஈரல் வந்து வேகட்டும். வேகட்டத்தில் வெந்துடும். அப்புறம் கறி. இது எப்போ வேகும்? இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கணுமா? தண்ணியே உங்களுக்கு கிரேவியாக தானே கேட்பீங்க. இரும்பு சட்டியில் வச்சா நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கறி. இதை மாற்றி இரும்பு சட்டியில் வச்சது அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான கலரே கிடைக்கும். அது டேஸ்ட்டு சட்டி. இந்த சிக்கனை சாப்பிட்டு பாரு, ஒரு பீஸ் நல்லா வெந்திருக்கான்னு. இருங்க, கிண்ணம் நமக்கு குட்டி பீஸா கொடுமா? இல்லை சாப்பிடலாம். டெமோ பீஸா? நான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். இரும்பு சட்டியில் நல்லா சமைக்கலாம். சமைச்சிட்டு இரும்பு சட்டியில் வைக்கக்கூடாது. கழும்பு இறங்கிடும். அதனால் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதில் மாற்றிடுறோம். சரியா? இரும்பு சட்டியில் மாற்றிட்டோம். அங்கிட்டு கூடிய முன்னாடி எப்படி இருக்கு சிக்கன் கிரேவி? அருமையாக இருக்கு. சரியா? சூப்பர். இப்போ வந்து அவங்க இதை சாதம் போட்டு கழட்டிக்கலாம். இந்த போய் நீ அப்பா பரட்டி சாப்பிடுங்க போங்க. அந்த சைடில் எடுத்து விட்ருங்க. இந்த சைடு. சரி போ கொண்டு போய் சாப்பிடுங்க. இந்த மசாலா இது வெந்துக்கிட்டு இருக்கு. ஈரல் அதை நம்ம எடுத்து வச்சுருக்கா. பச்சை மிளகாய் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு குழம்பா வைக்கிறோம். இந்த குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வேக வச்சு வச்சுருக்கா எலும்பு சூப்பு ரெண்டையும் ஊற்றிக்கிறோம். சரியா? இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ மூடியாச்சு. இதில் மட்டன் வெந்துருச்சு. நேற்று கரண்ட் இல்லாமல் சரியாக பாத்திரம் கழுவிட்டோம் நைட்டு. இப்போ வந்து ஈரல் தான் பச்சை மச்சை இங்கேருந்து காமி வெந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இன்னும் நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடலாம். இப்போ அதை போட்டுடலாம். இதுதான் நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி. இப்படி தான் இருக்கும். 2 ஸ்பூனு. 1 கிலோ பொடிக்கு 1 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன் தான். 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூனு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. எல்லாம் வதக்கியாச்சு. என்ன இப்போ வேக வச்சுருக்கா நம்மளுடைய மட்டனையும் சேர்த்துக்கலாம். கையில் திரிச்சிருச்சா உனக்கு? நீ தான் சூடு நிறையா வாங்குறியே. என்னன்னு தெரியல. இனிமேல் தள்ளி நான் ஒரு எக்யூப்மெண்ட் தான் வாங்கி வச்சுக்கிறணும். தலையிலேருந்து கால் வரையும் மாற்றிட்டு அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும். கையெல்லாம் ஊற்றி கை வராது. ஓகேவா?
ஓகே. இப்போ ஊற்றியாச்சா? நான் சொன்னேன் பாரு, தேங்காய் சட்டிலையும் ஊற்றி என் மேலேயும் ஊற்றிட்டீங்க. ஆமாம், மேலே பக்கத்தில் வீடியோ இருக்குது. இந்த அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, பாதாம் பருப்பு 3 மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். ஊற்றிக்கலாம். சரியா? ஊற்றிக்கோங்க. நீங்கள் பச்சை விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் சமைக்கும் போது விருப்பம் சேர்க்க மாட்டேன். பச்சை சேர்த்து அதை சீசன் டயத்தில் சேர்த்துக்கணும். பட்டர் சேர்க்கலாம், சோயா சேர்க்கலாம். இதோட பட்டர் பீன்ஸ் இருக்குது பாரு, ஆமாம், அது சேர்த்து கறி குழம்பு வச்சு பாரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ திக்காக வந்துருக்கு. கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முடிஞ்சிச்சு குழம்பு. உப்பு மட்டும் நம்ம அப்போ கொஞ்சமாக தானே போட்டோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு உப்பு கூட்டினா பிடிக்காது. ஆமாம், அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. எப்பயுமே வந்து கறி குழம்புக்கு நம்ம அரைச்ச மட்டன் சிக்கன் மசாலா வந்து கசாசை நிறைய சேர்த்துருக்கோம். அதனால நான் வந்து தேங்காயில் கசாசை சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் கசாசா முந்திரி பாதாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தனி சுவையாக இருக்கும். செம்மையாக வேறு பச்சை போட்டு உனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட்டு பாரு. நாளைக்கு கல்யாணம் பண்ணோம் மாமியார் வீட்டில் கிடைக்குமா உனக்கு? மாமியார் வீட்டில் எதுக்கு கிடைக்கிது? நான் இங்கே வந்து நீ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மாமியார் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுவா. ஆமாம், சரி. நீயே சமைச்சு எல்லாமே பழகிக்கிறணும். அவங்களுக்கு நீங்கள் தான் சமைச்சு. நீங்கள் ஹோட்டல் வைக்காமே ஸ்விக்கி சொமேட்டோலாம் நான் கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். நான் எங்கே இருந்தாலும் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் போட்டுக்கிறேன். பில் பே பண்ணிடுவோம்ல. நான் பே பண்ணுறது யாருன்னே தெரியாதுல்ல. 2 மடங்கு உனக்கு மட்டும் நம்பரை பார்த்து வச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பிள்ளையில பேசிக்கிட்டே என்ன ஊற்றுறேன்னு மறந்து அதை செக் பண்ணேன். எல்லாம் ஊற்றியாச்சு. 10 நிமிஷம் கொதிக்கட்டு. சாதம் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடி வச்சு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மிளகு கறி, கல்யாண வீட்டு சமையல் மாதிரி இருக்கா. மட்டனும் சமைச்சு காட்டிட்டேன், சிக்கனும் வச்சு காமிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் வெஜ்ஜும் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன், பிரியாணியும் வச்சு காமிச்சிடுறேன். நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடியில் போட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடா பிரியாணி, வான்கோழி பிரியாணி, எந்த பிரியாணி செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் குழம்பு பொடியும் போட்டிருக்கேன், நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா பொடியும் போட்டிருக்கேன். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆல் இன் ஒன் மசாலா பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய வீட்டிலேயே நாங்கள் ஹோம்மேடாக நாங்கள் தயார் பண்ணுற மசாலா வந்து அவ்வளோ நாங்களே இருந்துச்சட்டிலே வறுத்து நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வறுத்து நான் அரைச்சி கொடுக்கறதுனால தான் என்னோட மசாலா பொடி கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. நம்மளுடைய திரும்ப நாச்சியார் இன்ஸ்டாகிராமில் இருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு நான் பார்த்துட்டு 10 பேரை 10 நாளைக்கு ஒருக்க தான் நான் வந்து தயார் பண்ணுவேன். 10 நாளைக்கு ஒருக்க தான் ஆர்டர் எடுப்பேன், ஆர்டர் ஃபுல் பண்ணி விடுவேன். ஓகேவா? திருமதி நாச்சியாஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். சத்து மாவு, அப்புறம் நம்மளுடைய ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே ஆர்டர் வர ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேனே தவிர தம் பண்ணி வச்சு நான் கொடுக்க மாட்டேன். ஹோம்மேடுனால நமக்கு அதே நாள் நம்ம நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் வச்சுருக்க வேணாம், 3 மாதத்துக்கு நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் காலியாக வாங்கிக்கணும். ஓகே. பிகினர்ஸ்லாம் வந்தீங்கன்னா நல்லா மட்டன் சிக்கன் கிரேவி வைக்கணும்னா நல்லா கழுவிடுங்க. சிக்கனை கழுவிட்டு நம்மளோட மசாலா பொடி, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் மிக்சர் நல்லா அரைச்சி அதில் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோன்னு வந்து நம்ம குழம்பு பொடி, நம்ம வீட்டு குழம்பு பொடி போட்டால் நல்லா கொஞ்சம் தயிர் ஊற்றி பெசரிட்டு அப்படியே நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா கிரேவியாகவும் ஆக்கலாம். இல்லாத கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்மளுடைய மசாலா போட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு சில்லியும் போடலாம். வர வீடியோவில் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுடைய மட்டன் சிக்கன் மசாலா போட்டு பிரியாணி செய்யுங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, செஞ்சுருவோம். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் ரெண்டுமே வச்சு காமிச்சிட்டேன். எப்படி அருமை அருமை. உள்ளியோட சேர்த்து மதுரை சிக்கன் சுக்கா
ரைட்டா நல்லா நம்மளை வீட்டில் அரைச்ச நம்மளுடைய ஹோம்மேடு மசாலா வச்சு சிக்கன் சுக்கா எப்படி இருக்கு? சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த சுக்கா சாப்பிட்டு இந்த கிரேவி மட்டும் நீங்கள் சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சிக்கன் சுக்கா ஓகேவா? இப்போ நீ வந்து இந்த இது ஊற்றி சாப்பிட போறியா? சுக்காவில் இருக்க கிரேவி ஊற்றி சாப்பிட்றியா? சுக்கா கிரேவி கொஞ்சம் சுக்கா கிரேவி சாப்பிடு சரியா? இந்த எலும்பு குழம்பு வச்சிடுறேன், ஈரலும் வச்சிடுறேன். அடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கோ ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஒன்று தனித்தனியாக